தமிழ் டுடே நேயர்களுக்கு வணக்கம். சென்னை குரோம்பேட்டையில் தனக்கென ஒரு அடையாளத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கும் கிரசன்டோ மியூசிக் அகாடமியின் ஃபவுண்டர் அண்ட் மியூசிக் டீச்சர் மிஸ்டர் தமிழரசன் அவர்களை இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்திக்க உள்ளோம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி ஆரம்பிச்சது உங்களோட அந்த மியூசிக் ஜர்னி? சார், வந்தவாசி பக்கத்துல பெண்ணாட்டகரம்னு ஒரு கிராமத்துல நான் பிறந்து வளர்ந்தேன். அங்கதான் ஸ்கூல்லாம் படிச்சு முடிச்சேன். ஸ்கூல் படிச்சு முடிச்சுட்டு கையோட நான் சென்னைக்கு வந்துட்டேன். ஏன்னா அதுக்கு மேலே ஹையர் ஸ்டடீஸ் என்னால் படிக்க முடியல, குடும்ப சூழ்நிலையினால. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு லெதர் கம்பெனியில் வேலை பார்த்தேன். அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு மூலயமா நான் ஒரு சர்ச்சுக்கு போனேன், ஒரு ஃப்ரெண்டு கூட. அப்படி போயிருக்கும்போது அந்த சர்ச்சில் வந்துட்டு பியானோ வாசிக்கிறாங்க, கீபோர்டு வாசிக்கிறாங்க, கொயர் பாடுறாங்க, வயலின் வாசிக்கிறாங்க. ஸோ இதை கேட்கும்போது அந்த கீபோர்டோட சவுண்டு வந்து என்னை ஏதோ பண்ணிச்சு என் மனசுக்குள்ளார. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்கும் போல எனக்கும் இருக்கும், நம்ம வந்துட்டு ஒரு சிங்கராக இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம ஒரு பியானிஸ்டாக இருந்தால் எப்படி இருக்குன்ற ஒரு ஆசை எனக்குமே இருந்தது. அது அன்னைக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப பூஸ்டப் ஆன டே அன்னைக்கு. ஸோ அது மற்றவங்களோட உதவி கேட்டு நான் இதை ப்ராப்பராக படிக்கணும் அப்படின்னு நான் தேடி போயிட்டு ஒரு மியூசிக் ஸ்கூலில் வந்துட்டு நான் ஜாயின் பண்ணி கீபோர்டு கற்றுக்க ஆரம்பித்தேன். அது கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டு இருக்கும்போது இது எனக்கு பத்தலை, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. நான் இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனாக படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அப்போ சிலர் கைட் பண்ணாங்க. கைட் பண்ணதுக்கப்புறம் நான் அடையார் மியூசிக் காலேஜில், அடையாரில் இருக்கிற அரசு இசைக்கல்லூரியில் நான் ஜாயின் பண்ணி டிப்ளமோ இசைக்கலைமணி படித்து முடித்தேன். டீச்சர் ட்ரைனிங்கும் அங்கேயே பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க கைட் பண்ணி அதுக்கப்புறம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு மாஸ்டர் டிகிரிஸ்லாம் அங்கே பண்ணேன். ஸோ என்னோட இசைக்கல்லூரியில் படிக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டில் அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வெளியில் இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்துட்டு நாங்கள் இசை வகுப்பு எடுக்கிற மாதிரி அவங்க எங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை மேக் பண்ணி கொடுத்தாங்க. அப்படி நாங்கள் அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஈவினிங் டைமில் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸில் கான்டாக்ட் வந்து அங்கே போயிட்டு கீபோர்ட் டீச் பண்ணுவோம், பாட்டு டீச் பண்ணுவோம், கிட்டார் டீச் பண்ணுவோம். ஆனால் அங்கெல்லாம் என்னன்னாக்கா அந்த கிளாஸஸ் எடுக்கிறதோட முடிஞ்சு போயிடும். அந்த குழந்தைங்களுக்கு நம்ம எந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸும் நம்மளால மேக் பண்ணி கொடுக்க முடியாது. எல்லா இடமும் சதறி இருக்கும். ஸோ அப்போ என் மனசுல ஒரு ஆசை இருந்தது, நமக்கு இந்த மாதிரி ஓனா ஒரு ஸ்கூல் இருந்தால் அந்த குழந்தைங்களுக்கு பாட்டு சொல்லி தரலாம், கீபோர்டு சொல்லி தரலாம், ட்ரம் சொல்லி தரலாம், கிட்டார் சொல்லி தரலாம். இவங்க எல்லாரையும் கம்பைன் பண்ணி ஒரு சாங்கை பெர்ஃபார்ம் பண்ண வச்சு அந்த சாங் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டேன் நான். ஆனால் அதுக்கான சூழ்நிலைகள் வந்து அப்போதைக்கு எனக்கு அந்த எக்கனாமிக் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் சில நாட்கள் போக போக வேலம்மாள் ஸ்கூலில் ஒரு ஜாப் கிடைச்சது எனக்கு. அந்த சேலரி கொஞ்சம் நான் இதுக்கு முன்னாடி சம்பாதிச்ச சேலரியோட அந்த சேலரி கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அந்த எக்கனாமியை வச்சுட்டு நான் இங்க வந்துட்டு ஒரு மியூசிக் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். இப்போ அஸ்தினாபுரத்துல இந்த ஜோன்ல இதை ஸ்டார்ட் பண்ணேன், கிரசன்டோ மியூசிக் அகாடமி அப்படின்ட்டு. கிரசன்ட் லைட்டு, கிரசன்டோ சவுண்டு, அவ்வளோதான், ஒளியும். ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்ண உடனே ஆரம்பத்தில் வந்து நம்ம தெரியல. ஸோ வளரும் பிறை அப்படிதானே, நம்ம வந்து ஏதோ ஒரு இருட்டில் இருக்கும், நம்ம இனிமே தான் நம்ம வெளிச்சத்துக்கு வரப்போகிறோம் அப்படின்றது தான் அந்த கிரசன்ட் நான் வச்ச மீனிங். ஒரு 10 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 10 பேர் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மியூசிக் டீச் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு ஜனவரி மந்த்தில் ஒரு ஈவெண்ட் பண்ணோம், சும்மா அந்த பார்க்கிங்கில். எல்லாம் பேசிக் லெவலில் தான் இருந்தது. ஆனால் அது ரொம்ப பேசும் பொருளாச்சு. இந்த அஸ்தினாபுரம் ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு அந்த நிகழ்ச்சி வந்து எல்லாருக்கும் போய் சென்று சேர்ந்தது. அதுக்கப்புறம் சில ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் கோவிட் வந்துருச்சு. அந்த கோவிட் டைமில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள், நம்ம இதை ரன் பண்ண முடியாது, க்ளோஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை. லேண்ட்லார்ட் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. அந்த ஒரு 9 months வந்து க்ளோஸ்ல இருந்தது. எங்கிட்ட அவர் ரெண்ட் வாங்கவே இல்லை. ஸோ அவர் பெரிய ஹெல்ப் பண்ணாரு அந்த டைம்ல. கோவிட் டைம்ல ஆக்சுவலி ஒரு பேரண்ட்
அவங்க வந்துட்டு நான் சும்மா விட்டுட்டேன், நம்ம கோவிட் டைம்ல எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சும்மா விட்டுட்டேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாசம் ஆனா அந்த அந்த 2 குழந்தைங்களை அனுப்பி இருந்தாங்க. அவங்க 2 பேரோட ஃபீஸை எனக்கு பே பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் மந்த் ஏதோ ஒரு மாதிரி இருந்தது, செகண்ட் மந்த் கொஞ்சம் கில்ட்டியா இருந்தது. அவங்க கிட்ட சும்மா வாங்குறது நம்ம ஆன்லைன்ல ஏதாவது அவனுக்கு சொல்லி தரலாம் அப்படின்ட்டு பக்கத்து தெருவு தான் அவனை கூப்பிட்டு அவன் ட்ரம் ஸ்டூடெண்ட், அவனை சும்மா தாளம் போட சொல்லுவேன். அவங்க அண்ணன் வந்து கிட்டார், அவன் கொஞ்சம் நல்லா வாசிப்பான், அவங்ககிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், அதனால அவனுக்கு வாசிக்க சொல்லி தருவேன். இது ஸ்டார்ட் பண்ண உடனே இதை சும்மா ஒரு நாள் ஸ்டேட்டஸ் போட்டேன். மற்ற பேரண்ட்ஸும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, எங்க பசங்களுக்கும் சொல்லி தரலாமே இந்த மாதிரி அப்படின்னு. அவங்க இங்க கிளாஸ்ல என்ன ஃபீஸ் இருந்ததோ அதே ஃபீஸை கொடுத்தாங்க. ஒரு 10 பேர் ஆனாங்க. அதுக்கப்புறம் அது 10, 18 ஆச்சு, 18, 20 ஆச்சு. அப்புறம் ஸ்கூல் ரீஓபன் பண்ணிட்டோம். இப்போ ஆன்லைன்ல எடுத்த கிளாஸஸ்க்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் எடுக்கும்போது கிளாஸ் எடுக்கிறதுக்கும் எனக்கு ஈஸியா இருந்தது, இந்த குழந்தைங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியா இருந்தது. ஸோ அப்போ வரும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ச் வந்து ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து ட்ரினிட்டியோட கிரேட் எக்ஸாமுக்காக அவங்கள தயார் பண்ணி டிஜிட்டல்லே பண்ணணும். டிஜிட்டலில் பண்ணி அவங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் எல்லாம் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து பேரண்ட்ஸ் என்ன நம்ம ஸ்கூலை வந்து அங்கீகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஈவெண்ட் ஜனவரி வருது. அப்போ தான் அந்த பார்க்கிங்கில், நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன், இந்த பார்க்கிங்கில் பண்ணோம். அந்த ஷோ முடிஞ்ச உடனே இன்னும் தெரிய ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அடுத்த இயர் வந்துட்டு அதே டிசம்பரில் வந்துட்டு பக்கத்தில் ஒரு மண்டபம் ரெண்ட்டுக்கு எடுத்து ஒரு ஷோ பண்ணோம். ரொம்ப சிம்பிளாக பண்ணோம். குழந்தைங்க வந்துட்டு இந்த ஃபிலிம் சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணாங்க. அப்புறம் ரொம்ப குட்டி பசங்க வந்துட்டு இந்த மேரி ஹேட் எ லிட்டில், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், இது வந்து ஒரு பேண்டாவே பண்ணும். ஒருத்தங்க ட்ரம்ஸ் வாசிப்பாங்க, 4 பேர் கீபோர்டு வாசிப்பாங்க, ஒருத்தங்க கிட்டார் வாசிப்பாங்க. ஸோ அது ஒரு கிட்ஸ் பேண்டாவே அதை உருவாக்கணும். இது வருஷத்துக்கு ஒரு முறை பண்ண சொல்லி பேரண்ட்ஸ் வந்துட்டு என்ன கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஈசிஆர்ல ஒரு ஓப்பன் லான் எடுத்து அங்க வந்து ஷோ பண்ணோம். அந்த ஷோ வந்துட்டு ரொம்ப ஹிட் ஆச்சு. இது எல்லாருக்கும் இந்த யூடியூப்ல அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. அந்த ஏரி எனக்கு ஒரு ஆசை, இந்த குழந்தைங்களை வந்து ஸ்ட்ரீட்ல போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு. அந்த மாதிரி ஒரு பிளேஸ் எங்க இருக்குன்னு பார்த்தா, யதார்த்தமா ஒரு ஃப்ரெண்டு சிட்லப்பாக்கம் லேக் கூட்டிட்டு போயிருந்தாரு. அங்க போய் பார்த்தா அழகா ஒரு பாத்வே இருக்கு, பின்னாடி நல்ல தண்ணி, ரொம்ப சுத்தமான ஒரு பிளேஸா இருந்தது. அப்புறம் தான் அந்த லேக்கோட ஹிஸ்ட்ரிலாம் அப்புறம் சொன்னாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப எமோஷ்னலா அது கனெக்ட் ஆகிருந்தது. ஸோ என் ஆழ் மனசுல ஒன்று இருக்கும், இந்த ஸ்ட்ரீட்ல வந்து குப்பையெல்லாம் தூக்கி எறிவாங்க, இந்த குப்பையெல்லாம் போடாதீங்கன்னு என்னால சொல்ல முடியாது, என் ஒருத்தரால சொல்ல முடியாது. அது இந்த மாதிரி ஈவெண்ட் பண்ணி நம்ம சொல்லலாமா அப்படின்ட்டு, உங்க தெருக்களை சுத்தமா வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு ஈவெண்ட் பண்ணோம். அந்த ஈவெண்ட் வந்து அந்த லேக்ல பண்ணோம். அப்போ வந்துட்டு அந்த பர்மிஷன் எல்லாமே வந்துட்டு அங்க சிட்லப்பாக்கம் ரேசிங்னு ஒரு டீம் அப்பதான் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அவங்க கிட்ட போய் நான் பெர்மிஷன் கேட்கறேன். அவங்க எல்லாமே எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவா கூட நின்னாங்க. அப்போ ஒரு ஜெனரேட்டர் ஒன்று ஆர்டர் அரேஞ்ச் பண்ணி இந்த கீபோர்ட்ஸ் எல்லாம் நான் இங்க இருந்து கொண்டு போயிட்டோம். எங்க குழந்தைங்களாம் வந்துட்டு அங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த ஃபிலிம் சாங் ராஜராஜ சோழன், வான்மேகம், எல்லாருக்கும் பிடிச்சமான சாங்ஸ், அப்போ இருந்த புது சாங்ஸ் எல்லாம் பாடினாங்க, வாசிச்சாங்க. குட்டி குட்டி பசங்களாம் ப்ளே பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க அந்த சிட்லப்பாக்கம் ரேசிங் பேஜில் வந்து அவங்க ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணாங்க. போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் இந்த கிரசண்டோன்றது வந்துட்டு இந்த ஏரியா ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த லேக்கில் வந்துட்டு ஒரு ஆம்பி தேட்டர் ஒன்று கட்டி கொடுத்தாங்க. அந்த ஆம்பி தேட்டரில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ சிட்லப்பாக்கம் ரேசிங் டீம் வந்து உருவாக்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஈவெண்ட் வந்துட்டு மே 1 அப்போ மே 1 வந்துட்டு ஒரு ஈவெண்ட் பண்ணோம். அப்போ எனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தது. இது அவங்க கிட்ட சொன்னேன், நான் இந்த மாதிரி இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவங்களுக்காக நம்ம ஒரு ஈவெண்ட் பண்ணணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்போ சிட்லப்பாக்கம் ரேசிங்கும் இது நல்லா இருக்கே இந்த ஐடியா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கிரசண்டோல ஒரு நேம்ல ஒரு மொமெண்ட் ரெடி பண்ணி அவங்க எல்லாருக்கும் ஒரு 2 hour இசை நிகழ்ச்சி பண்ணி மேயர் கையால அவங்களுக்கு அந்த மொமெண்ட்டை கொடுத்தோம். அதுல வந்துட்டு சிஆர்டி வந்துட்டு அந்த சிட்லப்பாக்கம் ரேசிங் டீம் அவங்க ஒரு ஹாட் பாக்ஸ் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. அப்புறம் சில 2 பேர்லாம் ஸ்வீட் கொடுத்தாங்க, ஒருத்தங்க டின்னர் கொடுத்தாங்க. அவங்க கையில ஒரு பெரிய பேக் கொடுத்து அனுப்பணும். அவங்க ரொம்ப கண்ணீர்லாம் விட்டு ரொம்ப சந்தோஷமா போனாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு
நிகழ்வு வந்து எங்களுக்கு நடந்ததே இல்லை லைஃப்ல அப்படின்னு சொல்லி போனாங்க. அது எனக்கு ஏதோ பெரிய சாதனை பண்ண மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. அது ஒரு சின்ன ஈவெண்ட்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். அது கடைசியில வந்துட்டு ஒரு பெரிய ஈவெண்ட்டா வந்தது. அது மறக்கவே முடியாது வாழ்க்கையில. எந்த வயசுல இருந்து ஒரு குழந்தை மியூசிக் கத்துக்க ஆரம்பிக்கலாம் சார்? இந்த கேள்வி வந்து எல்லா பேரண்ட்ஸ் கிட்டே இருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு நான் 2.5 வயசுல என் பிள்ளைய ப்ரீகேஜியில் விட்டுட்டேன், அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக இருக்காங்க, ஆஃப் டே வந்து ஸ்கூலில் இருக்காங்க, இது என்ன 1 hour தானே அப்படின்னு கேட்பாங்க. அது அப்படி கிடையாது. குழந்தைங்க வந்து 6 years கம்ப்ளீட் ஆன குழந்தைங்களுக்கு நம்ம மியூசிக் சொல்லி கொடுத்தோம்னா அவங்களோட இந்த கை விரல்கள்லாம் அவங்களால ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அவங்களோட வோக்கல் கார்டும் நல்லா டெவலப் ஆகிருக்கும். ஸோ பாட்டும் சொல்லி தரலாம். ஏன் ஒரு குழந்தை மியூசிக் கத்துக்கணும் இந்த காலத்துல? சார், நம்ம ஒரு பேப்பர்ல இல்ல ஒரு 2 lines இருக்கு. மேல ஒரு லைனு, கீழே ஒரு லைன் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், மேல இருக்கிற லைனை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கீழே இருக்கிற லைனை படிப்போம். ஆனா மியூசிக்ல வந்து இங்க வெஸ்டர்ன் மியூசிக்ல எப்படின்னாக்க மேல வந்து ட்ரிபிள் கிளெஃப்னு ஒரு லைன் இருக்கும், கீழே வந்து பேஸ் கிளெஃப்ல ஒரு லைன் இருக்கும். அவங்க ஒரே நேரத்துல அந்த ட்ரிபிள் கிளெஃபையும் படிச்சுட்டு பேஸ் கிளெஃபையும் ஒரே டைம்ல படிக்க முடியும் அவங்களால. அதே சேம் டைம் அந்த ட்ரிபிள் கிளெஃபை படிச்சுக்கிட்டே அவங்களோட கை ரைட் ஹேண்ட் வந்து ட்ரிபிள் கிளெஃப் வாசிக்கும் பியானோல, பேஸ் கிளெஃப் படிச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல பேஸ் கிளெஃப் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட கவனம் வந்துட்டு அங்கேயே தான் இருக்கும், அந்த பாயிண்ட்ல தான் இருக்கும். அவங்களோட பிரெயின் வந்து 4 times பெட்டரா இருக்கும். பரவலாவே ஒரு கருத்து இருக்கு. ஸோ அது சார்ந்து ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். கட்டாயப்படுத்தி மியூசிக்கை வந்து டீச் பண்ணிட முடியுமா? அது கண்டிப்பா தவறு சார். அப்படி பண்ணக்கூடாது. அவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதுதான் நம்ம சொல்லி கொடுக்கணும். தெரியாத விஷயத்த வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நம்ம இப்போ ஒரு குழந்தைக்கு எனக்கு மியூசிக்கே பிடிக்கல, எனக்கு இந்த இடமே பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மியூசிக்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படியே வந்து கிளாஸ்ல சேர்த்து விட்டுருவாங்க. சில குழந்தைங்க வந்துட்டு அந்த டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் 5 fingers சொல்லி தருவாங்க, 1 2 3 4 5 அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது வாசிச்ச உடனே 1 1 5 5 6 6 5 4 4 3 3 2 2 1 உடனே அவங்க யோசிப்பாங்க. அவங்க மைண்ட்ல அவங்களுக்கே அறியாம எதையோ தேடுவாங்க, இது எங்கேயோ நம்ம கேட்டிருக்குமே அப்படின்னு. அவங்க விளையாடின சைக்கிள்ல இருந்து எல்லா வண்டியிலுமே அந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் இருக்கும். இது அது இல்லை அப்படின்ட்டு அவங்க சந்தோஷமாயிடுவாங்க. இதை வீட்டில் போயிட்டு கன்வே பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ சில குழந்தைங்களுக்கு வந்து அதுல விருப்பமே இருக்காது. இல்ல நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தும் போது அது அவங்களுக்கு அந்த டைம் வந்து இல்லை, வேஸ்ட். ஸோ மியூசிக் ஃபோர்ஸ்ஃபுல்லா வராது, பண்ணக்கூடாது. மியூசிக் கத்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எஜுகேஷன் கேரியர்லயும் வந்து பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? ஆமாங்க சார், நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் லைன் பேஸ் கிளெஃப் ட்ரிபிள் கிளெஃப் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அதை ஃபோக்கஸ்டா அவங்க லேர்ன் பண்றதுனால மற்ற எந்த வகுப்புலையுமே அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. அவங்களுக்கு கவனச்சிதறலே இருக்காது, ரொம்ப ஈஸியா லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த அழுத்தமும் மனசுல இருக்காது. ரொம்ப இந்த மியூசிக் லேர்ன் பண்றதே ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தானே. பொதுவா பேரண்ட்ஸ் அந்த 10th அப்படிங்கிற இடத்த அவங்க குழந்தை வந்து டச் பண்ண உடனே அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இருக்கிறது இன்க்ளூடிங் மியூசிக் உட்பட உடனே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷமா 5 வருஷமா சில பேருக்கு தொடர்ந்தே வந்து கட் ஆயிடுது. அது சரியான விஷயமா? சார், இது வந்து எல்லா பேரண்ட்ஸுமே பண்ற ஒரு தவறா கூட வச்சுக்கலாம். 10th வரும்போது அவங்கள வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்றாங்க, இவனுக்கு மார்க் கம்மியாயிடக்கூடாது, ஃபுல் ஃபோக்கஸ்டா ஸ்டடீஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது அப்படி கிடையாது. மியூசிக் இல்ல எந்த ஆர்ட்டா இருந்துமே அது வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா தான் இருக்கும். எஜுகேஷனை மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது அது அவங்களுக்கு ஒரு ப்ரெஷரா மாறதுக்கு சான்சஸ் இருக்கும். எந்த ஆர்ட் அவங்க படிச்சுட்டு இருக்காங்களா, லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்களோ அதை கண்டினியூ பண்ணட்டுமே. ஆஸ் அ பேரண்டா செய்யக்கூடாத மிகப்பெரிய மிஸ்டேக் எதுன்னு நினைக்கிறீங்க? நமக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும் சின்ன வயசுல, நான் டான்ஸர் ஆகணும், நான் கீபோர்டிஸ்ட் ஆகணும், நான் வந்து கிட்டாரிஸ்ட் ஆகணும், வயலினிஸ்ட் ஆகணும், ட்ரம்மர் ஆகணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஆசை நம்ம பட்டிருப்போம். அந்த ஆசைகள் வந்து நம்மளுக்கு நிறைவேறாம போயிருக்கும். ஆனா நம்ம குழந்தைங்க மேல அதை நம்ம திணிக்க ஆரம்பிச்சிடும்.
நான் வந்து ட்ரம்மர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், நீ ட்ரம்மர் ஆகணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த கிளாஸில் வரும்போது பார்த்தா அந்த குழந்தைக்கு வந்து கிட்டார் மேலே ஆசை இருக்கும், இல்லை கீபோர்ட் மேலே ஆசை இருக்கும், இல்லை பாட்டு பாடணும்னு ஆசை இருக்கும். அதை சொல்லும் போது இல்லை நீ இதை தான் கற்றுக்கணும் அப்படின்னு சில பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, இதை நான் பார்க்குறேன். ஆனால் அவங்களுக்கு நான் அதை அட்வைஸ் பண்ணுவேன், எப்போதுமே வந்துட்டு உங்களோட ஆசைகளை பசங்க மேலே திணிக்காதீங்க. அவங்களுக்கு என்ன விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு அதை கொடுத்தோம்னாக்கா அவங்கள கண்டிப்பாக அதில் அவங்க ஷைன் ஆகுவாங்க. கிரசன்ட் கிரசன்டோ அகாடமியில் உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட்னா எதை சொல்லுவீங்க? கோவிட் டைம்ல வந்துட்டு நம்ம ஷட் டவுன் பண்ணிட்டோம், இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அந்த டைம்ல வந்து சில பேரண்ட்ஸ் வந்துட்டு மாஸ்டருக்கு இன்கம்மே இருக்காது அப்படின்ட்டு கிளாஸ் எடுக்காமே அந்த ஃபீஸ் பே பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஸ்கூல்ஸ்ல இந்த மியூசிக்கை கத்துக்கிற ஒரு விஷயத்த ஒரு மேண்டேட்டரி சப்ஜெக்டா கொண்டு வரலாமா? கண்டிப்பாங்க சார். இப்போ மியூசிக் வந்து எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான். இப்போ இந்த குழந்தைங்களுக்கு இந்த எஜுகேஷன் ப்ரெஷர் இருக்கு இல்லைங்களா, அது அந்த டைமில் வந்துட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு கரிக்குலம் கிளாஸஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அமையும். ஸோ அந்த எஜுகேஷன் ப்ரெஷரை பைபாஸ் பண்ணுறதுக்கு நம்ம மியூசிக் கிளாஸஸ் எடுக்கலாம் ஸ்கூலில். அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் எஜுகேஷனை தாண்டி அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி விஷயங்கள்ல என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? சார், இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலம் வந்துட்டு பசங்க வந்துட்டு சில ஸ்கூல்ஸ்ல பண்றாங்க. ஆனா ப்ரொஃபஷனலா படிக்கணும் அப்படின்னாக்கா அவங்க வந்துட்டு வெளியில பிரைவேட்டா தான் படிக்கிறாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கிளாஸ் வந்துட்டு இந்த மியூசிக், டான்ஸ் இதெல்லாம் பண்றது வந்து ரொம்ப விரும்பி கத்துக்கிறாங்க. இதை வந்து ஸ்கூல்ல வந்து ரெகுலர் சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்டா ஆட் பண்ணிட்டு டெய்லியுமே அவங்களுக்கு வச்சாங்கன்னா அந்த ஸ்கூல்ல அவங்க ரொம்ப விரும்பி ஸ்கூலுக்கு போவாங்க. சார், இப்போ ADHD இல்லைன்னா கவனக்குறைவு உள்ள குழந்தைங்களுக்கு இந்த மியூசிக்ங்கிற விஷயம் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க நினைக்கிறீங்க? அந்த ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு வந்துட்டு நம்ம நார்மலான படிக்கிற குழந்தைங்களை விட ரொம்ப ஃபாஸ்டா லேர்ன் பண்ணிப்பாங்க. பாட்டா இருந்தாலும் சரி, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளே பண்றதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து நம்ம கோடு போட்டா ரோடு போடுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் பீரியட்ல கத்துப்பாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு தயாரா இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு முடிச்சுட்டு வாங்க, அடுத்த நாளைக்கு அடுத்த பாட்டுக்கு நம்ம போகணும். இல்ல இடையில கால் பண்ணில கேட்கிற குழந்தைங்களா இருக்கிறாங்க, நான் அந்த பாட்டு முடிச்சுட்டேன் எனக்கு அடுத்த பாட்டு சொல்லிதாங்க அப்படின்னு அவங்க ரொம்ப ஃபாஸ்டா இருப்பாங்க. சார், நெக்ஸ்ட் ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் ஒன்று இருக்கு. ஸோ ரேபிட் ஃபயர் ரவுண்ட் போறோம். கர்நாடிக் ஆர் வெஸ்டர்ன்? ரெண்டுமே சார். வோக்கல் ஆர் கீபோர்ட்? வோக்கலுக்கு வந்துட்டு கீபோர்டு வந்து அக்காம்பனிமெண்ட் பண்ணணும். ஸோ ரெண்டதையும் பிரிக்க முடியாது. பிராக்டிஸ் ஆர் டேலண்ட்? பிராக்டிஸ். பேஷன் ஆர் ப்ரொஃபஷன்? பேஷன். மார்க்ஸா இல்ல ஸ்கில்லா? ஸ்கில்ஸ். சார், நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ்க்கு ஒன் அட்வைஸ்னா என்ன சொல்லுவீங்க? நீங்க ஆசைப்பட்டதை குழந்தைங்க கிட்ட திணிக்காதீங்க, குழந்தைங்க ஆசைப்படுறத அவங்க கிட்ட இருந்து பிரிக்காதீங்க. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஒன் லைன்ல ஒரு அட்வைஸ்னா என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் உங்களை சுத்தி இருக்கு. உங்களோட பேரண்ட்ஸ் என்ன அட்வைஸ் பண்றாங்களோ அதை கேட்டு நீங்க நடந்துக்கோங்க. உங்களை மாதிரி டீச்சர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ஒன் லைன்ல அட்வைஸ்னா என்ன சொல்லுவீங்க? பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு குழந்தைய பாத்துக்கிற முழு பொறுப்பும் டீச்சர்ஸ் கிட்ட தான் இருக்கு. ஸோ அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படுங்க. சார், ஃபைனல் கொஸ்டின். இந்த இன்டர்வியூ பார்க்குற பேரண்ட்ஸ் இந்த இன்டர்வியூல இருந்து ஒன் டேக்அவே எடுத்துட்டு போகணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? குழந்தைங்க மேல உங்களோட ஆசைகளை திணிக்காதீங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்ய விடுங்க. அதே போல ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த 10th அப்படி படிக்க வந்துட்டதுக்கு அப்புறம் அதை நிறுத்த ட்ரை பண்ணாதீங்க. தொடர்ந்து அவங்கள படிக்க விடுங்க. அவங்க ரெண்டுத்துலயுமே ஷைன் ஆகிறதுக்கான கெப்பாசிட்டி இப்ப இருக்கிற பசங்களுக்கு இருக்கு. சார், ரொம்ப தேங்க்ஸ். இதுவரைக்கும் இந்த இன்டர்வியூல கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப அழகாகவும் வந்து பதில்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. நன்றி. பேரண்ட்ஸ்க்கு ஒரு விஷயம் சொல்லணும் இறுதியா. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எஜுகேஷனை கொடுக்குறோம், நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அதை விட ரொம்ப முக்கியம் அவங்களோட டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அதை அவங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கறது தான். கல்வி நல்ல வாழ்க்கையை கொடுக்கும், ஆனா திறமைகள் மட்டுமே ஒரு மனிதரை உருவாக்கும். இந்த இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. குறிப்பா நிறைய பெற்றோர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஷேர் பண்ற ஒரு விஷயம் ஒரு நல்ல குழந்தைக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நல்ல நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.